இன்றைக்கி ஒரே வாழைத்தண்டு வச்சு 3 வித சமையலுங்க. ஒன்று வாழைத்தண்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், வாழைத்தண்டு சோறு, வாழைத்தண்டு துவையல். இப்படிலாம் கொடுத்தோன்னா வாழைத்தண்டுலாம் யாராலும் பிரிச்சுலாம் சாப்பிடவே முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த மசாலா சுவைக்காக சாப்பிட்ருவாங்க. ஈச்சமாவே பிடிக்க தர மாட்டேங்கிறாளே. கைலி சமையல் வேறக்கா. என்ன சமையல்? தினமும் தானே ஈச்சம்பழம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இதுக்குன்னே கூட எடுத்துட்டு வர்றாங்க. ரொம்பவே கூட மட்டும் கிடையாதுங்க, அது என்ன அருவா கருக்கருவாவாம், கருதுருவா. அது வேற எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம 9 மணிக்கு வேலைக்கு வாங்கக்கா அப்படின்னு சொன்னோம்னா, வாங்க 9 மணிக்கு நீங்கள் வந்தோம்னா எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டா நம்ம 12 மணிக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்கும்னா வரதே 10 மணிக்கு. காரணம் பார்த்தோம்னா கால் கூட அளவுக்கு ஈச்சங்காய் தான் இருக்குது. இதெல்லாம் அந்த சீசன் டயத்தில் சாப்பிடணுன்னே கிடைக்கக்கூடிய பொருளை வந்து இப்போ நவாப்பழ சீசனில் நவாப்பழம் சாப்பிட்றணும். அது மாதிரி இப்போ ஈச்சம்பழ சீசன் இந்த டயத்தில் அதை கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். கரெக்ட் தான். எல்லா சீசன்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். என்னது? வாழைத்தண்டு. இன்னைக்கு ஒரே வாழைத்தண்டு வச்சு 3 வித சமையலுங்க. அது என்னென்ன சமையல் சமைக்கலாம் சொல்லுங்க பாப்பா. வாழைத்தண்டு வச்சு என்னென்னலாம் சமைக்கலாம்? கூட்டு வைக்கலாம், பொரியல் பண்ணலாம். வாழைத்தண்டு வர வச்சு வடை பண்ணலாம். வடை போட்டிருக்கோம் இப்போ ரீசெண்டாக வாழைத்தண்டில். வாழைத்தண்டு பாயசம் பண்ண போறீங்களா? சூப்பா? சூப்பு, வாழைத்தண்டு சூப். வாழைத்தண்டு சூப்பு. இதை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றது. வாழைத்தண்டை வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய முடியுமா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் நீங்கள் கட்டுறதுக்கு இலவங்கள மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய மாட்டாங்க. வாழைத்தண்டை வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுங்க. வாழைத்தண்டு சோறு. சோறு தேங்க அப்பா. எப்போ செய்வீங்க வாழைத்தண்டு சோத்தை? ஒரு தாளிப்பு சோறு மாதிரி, வாழைத்தண்டு தாளிப்பு சோறு மாதிரி. எவ்வளோ தாளிப்பு சாப்பாடு நம்ம விருந்துக்கள்லாம் சாப்பிட்ருப்போம், அந்த வரிசையில் ஒரு புதுவிதமான வாழைத்தண்டு தாளிப்பு சோறு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷலானது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு உண்ணக்கூடிய கொடுத்துட்டால வாழை மரத்தை உங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து நம்ம எடுத்துட்டீங்களா சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு? இல்லைக்கா, கல்யாணம் ஆனா வாழைத்தண்டு வெட்டிட்டு வாழை மரத்தை வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா? வாழை மரத்தை வெட்டி வச்சு தான் தோரணத்துக்கு வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. வரவேற்புக்கே வாழை மரம் இல்லை, பொண்ணுக்கு பதிலாக மேடையில் உட்காரு. வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து 2 தாரம் இருந்ததுன்னா மொதல் தாலி வந்து வாழை மரத்தை கட்டிட்டு வெட்டிடுவாங்க. அப்போ வந்து மொதல் தாரம் இறந்துடுச்சுன்னு ஒரு சாங்கியை முடிச்சு 2ஆம் தாரம் கட்டுவாங்க. அது ஒரு சில பேருக்கு மொதல் தாரம். அந்த வாழை மரத்தை தான் தம்பி எடுத்துட்டு வந்தார் நேற்று. அதில் அதை வச்சு சமையல் பண்ணுறோம். வேணான்னு சொல்லி போட்டாங்க, அதை எடுத்துன்னு வந்து. அது ஏன் வேணா போகுது, அதை வச்சு ஒரு உணவு பண்ணணும்னு நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆக்குறது கிடையாது. 3வது சமையல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருப்பாங்க துவையல்கள். அந்த மாதிரி வாழைத்தண்டு வச்சு ஒரு துவையல். ஆமாம், வாழைத்தண்டுனால சிறு கசப்பு இருக்கும். அந்த சிறு கசப்போடு நல்ல புளிப்பு நல்ல தாளிப்புலாம் சேர்த்து நல்லா அரைச்சி சாப்பிட்டா அது ஒரு துவையல். அப்பாடா, இன்னைக்கு தானே எனக்கு ஏற்ற மாதிரி சைவத்திலே. ஏன் வயிற்றுல கல் ஜாஸ்தியோ? ஓ அப்படிலாம் இல்லை, சைவம்னே. நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், விரதத்தில் இருக்காங்க. விரதத்தில் இருக்கறனால. இன்னைக்கு ஒரே ஒரு வாழைத்தண்டை வச்சு 3 விதமான வித்தியாசமான சமையல்கள் தாங்க காத்துட்ருக்கு. வாங்க பார்க்கலாம். இது முடிக்க யாரும் பார்க்காத ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்று செய்ய போகிறோம். அது வாழைத்தண்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சமையல் எண்ணெய், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், சாட் மசாலா, பூண்டு அரவை, இஞ்சி அரவை, கடலை மாவு, அரிசி மாவு, உப்புத்தூள், வாழைத்தண்டு. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி தாங்க ஒவ்வொரு பொருளாக நான் உங்களுக்கு தனித்தனியாக தேவையான பொருட்கள் சொல்கிறோம். இப்போது வாழைத்தண்டு துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு, செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், உரிச்ச பூண்டு, புளி, கடலை பருப்பு, காய்ந்த மிளகாய், தேங்காய், கடுகு உளுந்து கலப்பு, கருவேப்பிலை, உப்புத்தூள். ஒரே வாழைத்தண்டை வச்சு நாங்கள் 3 சமையல் சொல்லியிருந்தோங்க. அதுக்கு பார்த்தோம்னா வாழைக்காயை வெட்டுற விதம் 2 விதமாக வெட்டணும். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுக்கு ஒரு மாதிரியும், மற்ற 2 சமையலுக்கு அதாவது துவையலுக்கும் வாழைத்தண்டு சாதத்துக்கும் ஒரே மாதிரி பொடியாக வெட்டணுங்க. இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி எடுக்கணும். வாழைக்காயின்னு சொல்லிட்டீங்க. அப்படியா? இல்லை, காய் நாங்கள் வெட்டின பின்னாடி எடுத்த தண்டு. ஏசுராதர் வட்டி போட்டாங்க. அவ்வளோதாயா, அவர் தான் ஜாலியான ஆள். ஜாலியாக திருப்பி இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி உயிர் பெற்று வரலாம்ல. சரிங்களா? நம்மளுடைய இந்த அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்க்கு எடுக்கலாம். நம்ம அடிப்பகுதியை வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்க்கு எடுக்கிறோன்னா இங்கே கிழங்கு நல்லா பெருசாக இருக்கும். நுனி பகுதிகளில் மற்ற 2 சமையலுக்குங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நம்ம வாழைத்தண்டு சமையலில் வாழைத்தண்டு வெட்டின பின்னாடி எலுமிச்சை பழம் தேய்ச்சி வச்சா கருத்து போகாதுன்னு. அதுக்கு நான் நேற்றையில் வந்து எலுமிச்சம்பழம் ஒரு பக்கம் தேய்ச்சிருக்கேன், ஒரு பக்கம் தேய்க்காம வச்சுருக்கேன். அதையும் பாருங்கள்.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் தேய்க்காத பகுதி. இந்த பகுதி பாருங்க, அடடே தேய்ச்ச பகுதி. ப்ரெஷ்ஷாக இருக்குது. சார் இதனால தான் இந்த மாதிரி காய்களாக வெட்டி வைக்கும் போது எலுமிச்சை பழம் நம்ம தேய்ச்சி வைக்கணும். இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா அக்கா தம்பிக்கு மட்டுமே தான், வேறு யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு கிடையாது. ஓகே. அவர் அப்படியே ஜாலியா இருக்குங்க. ஐயோ சிரிப்பை பாருங்க, 32 வலும் தெரியுது. ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வடக்கு திசை நோக்கி ஓடுது, போகுது. காற்று தெற்கு திசையை நோக்கி வருது. காத்து அடிக்குது. அப்போ அதோடைய புகை எந்த திசை நோக்கி போகும்? வடக்கு என்ன கிழக்கு என்னன்னு அது சொல்லுங்கள். சரியா? ட்ரெயின் இப்படிக்கா போகுது. சரி அந்த சொல்கிறேன். ட்ரெயின் இப்படிக்கா போகுது, காற்று அப்படிக்கா வருது, புகை எப்படிக்கா போகும்? காத்து அடிக்கிற பக்கம் தான் போகும். எலக்ட்ரிக் ட்ரெயினில் எப்படி புகை போகும்? போகும். நம்ம டீம் அங்கே இருந்தால் புகை போகும். அப்படி வேணா சொல்ல, எலக்ட்ரிக் ட்ரெயினில் புகை போகாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. லீல யோசிக்கிறீங்களா? இல்லை இல்லை யோசனை இல்லை, பரவாயில்ல, பையன் நல்லா யோசிச்சு பிடிச்சிட்டா அப்படியே. ஐயோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுக்கு அடித்தண்டை வெட்டி எடுத்துக்க போகிறோம். எப்படி? சூப்பரா கத்தி விட்டுருக்காதீங்க, இங்கே வந்துருக்கு கத்தி. அதே போல் இந்த பகுதியை நம்மளுக்கு வேணாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தோம்னா நார் நம்ம மற்ற சமையல்களை பயன்படுத்துகிற மாதிரி வெட்டின பின்னாடி நார் எடுக்க முடியாதுங்க. வெட்டும் போதே தான் நார் எடுக்கணும். அது எப்படின்னா, இது வெட்டும் போதே இந்த நார் வருது பார்த்தீங்களா, இந்த நாரை இது எடுக்கணும். ஒவ்வொரு கட் பண்ணும்போது எடுத்துக்கணும். நார் எடுத்துடணும் அப்பப்போ. இந்த மாதிரி வெட்டிக்கிறேங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டிங்க. ஆமாம், இதில் வர அது ஒன்று ஒன்றா எடுக்கும்போது அந்த நாருங்க இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்துக்கிறோங்க. எடுத்த உடனே தண்ணியில் சேர்த்துக்கிறோம். வாழைத்தண்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டிங் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்க்க போகிறோம் நம்ம ஸ்டைலில். நீங்கள் பொதுவாக மார்க்கெட்டுக்கு போனாலே வாழைத்தண்டுகள் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தண்டுக்கான அளவு பொருட்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம ஸ்டைலில் தான் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னாலே ஃப்ரெஞ்ச் ஃபுட்டு தான். அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உருளைக்கிழங்கில் பண்ணுவாங்க, அது ஃப்ரெஞ்சுக்காரங்களை உருவாக்கப்பட்ட உணவு. ஆனால் அதே ஸ்டைலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு வந்து சுண்டி வரல் சைஸில் இருக்கணும். ஸோ அதே ஸ்டைலில் நம்ம வாழைத்தண்டுக்கு நம்ம ஸ்டைலில் ஒரு மசாலா போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணுறோம். வித்தியாசமான உணவு, அதுக்கான அளவு பொருள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா நல்லா வாசனைக்காக, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், நல்ல ஒரு வித்தியாசமான சுவை கொடுக்கும் சாட் மசாலா, நல்ல புளிப்பு சுவை, இது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. இதற்கு தேவையான அளவு உப்புத்தூள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, நல்ல ஒட்டுத்தன்மை கொடுக்கும், நமக்கு நல்ல பஜ்ஜி மாதிரி நல்ல முறுமுறுப்பாகவும் வரும். நல்ல கார சுவைகள்லாம் உள்ளே இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, நல்லா முறுமுறுப்பு. இப்போ பார்த்துருப்பீங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைலில் ஒரு பஜ்ஜி மாவுக்கு எப்படி என்னென்ன மசாலா சேர்ப்போமோ அதோட எக்ஸ்ட்ரா மசாலா, இஞ்சி பூண்டு, இந்த சாட் மசாலா இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும் போது கண்டிப்பாக இந்த மாவோட சேர்த்து நல்லா உணர்ந்து சாப்பிட்லாம். ஆனால் ஜென்ரலாக ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்றது எந்த ஒரு மசாலாவுமே போட மாட்டாங்க. வெறும் மஞ்சத்தூள் அதை மட்டும் போட்டு 1-3 வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்து சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டைலில், ஏன்னா நம்ம சவுத் இண்டியன்ஸ் அதிக அளவில் நம்ம ஸ்டைல் மசாலா தான் பிடிக்கும். அதனால தான் வாழைத்தண்டில் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டைலில் நம்ம மசாலாவில் பட்டும் படாமல் பிசையணுங்க. ஏன்னா வாழைத்தண்டு உடையக்கூடாது. இப்போ எல்லா மசாலாவும் ஒன்று சேர்த்துக்கிறோம். உடையக்கூடாது என்ன அப்புறம் பேசுகிறீங்க? அதுதான் உடைய பட்டும் படாமன்ட்டுன்னு. இந்த மாதிரி எல்லா மசாலாவும் வாழைத்தண்டில் ஏறணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோங்க. அப்படியே இஞ்சி பூண்டு அலசின தண்ணி, எலுமிச்சை சாறு இருந்துச்சு. இல்லை போட்டு இப்போ தான் கொஞ்சம் இழுத்து பிடிக்கும். நல்லா இந்த மாதிரி தடி பீஸாக கட் பண்ணால் தான் நீங்கள் இந்த மாதிரி பிசையும் போது ஊறும் போது உடையாது. நல்ல மெலிசாக போட்டிங்கன்னா டப்புன்னு உடச்சிடும். உருளைக்கிழங்குலையும் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பாருங்க ஐயா, இந்த மாதிரிலாம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் என்னப்பா அந்த அளவில் கொஞ்சம் அறிவல் இல்லை. இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றீங்கல்ல? இல்லைங்க, நானே வாங்கி கொடுத்துருக்கேன். துவையலுக்கும் நம்மளுடைய வாழைத்தண்டு சாதத்துக்கும் இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துக்க போகிறோங்க. ஜாகனே, நீங்கள் வந்து வாழைத்தண்டுல சாதம் சோறு செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. வாழைத்தண்டு பொரிச்சிட்டு
சாதத்தில் போட்டு கிளறுவீங்களா எப்படி செய்ய போறீங்க? நம்ம வீடியோ பண்ணுவோம், அப்போ பொறுமையாக இருந்து பாருங்க. டைம் ஆச்சு. முக்கியமாக இன்னைக்கு வாழைத்தண்டு எடுத்தது காரணமே நம்ம ஆவாரம் ஆயாதான். எனக்கு சைவனா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவாங்க, அது மக்களுக்கே நல்லா இதெல்லாம் போய் விரதத்தில் இருக்காங்க. அசைவம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சைவம் தானே எனக்கு பிடிக்கும். தட்டோட வந்து நின்றது நாங்களே நீங்களே. அடிக்கடி வந்து நிற்பான், அதுக்காண்டி அது அப்போதைக்கு கிடைக்குன்னு சாப்பிடுவான். என் பொண்ணுகிட்ட கேட்போமா, சனட்ட கேட்போமா, கேளுங்க. விஜயா ஆண்டிக்கு வந்து சைவம் பிடிக்குமா அசைவம் பிடிக்குமா? இல்லைப்பா சைவவா? உங்க பொண்ணு குழந்தையவே மிரட்டுறீங்களேங்க. நீங்க இப்ப சொல்லுங்க. வாழைத்தண்டுலேயே மசாலா போட்டாச்சுங்க. ஏன்னா வாழைத்தண்டில் அவ்வளோ சீக்கிரம் மசாலா பிடிக்காது. நீர்க்காயன்றதால என்னென்னா வழவழப்பு தன்மை இருக்கும். அந்த நரநரப்பில் என்ன பண்ணால் அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். தண்ணிப்பட ஃப்ரீயாக வந்துகிட்டே இருக்கும். நல்லா இந்த மாதிரி டைட்டான ஒரு மசாலா போட்டு அப்படியே ஊற வைக்கலாம் அவசியம் கிடையாது. அப்படியே எண்ணெயை கொளுத்தி சட்டு எண்ணெயை கொளுத்துறீங்களா? எண்ணெய் அதான் நெருப்பை கொளுத்தி எண்ணெயை ஏற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை கொளுத்துறாரா? என்ன கொளுத்துறீங்க? எண்ணெயை கொளுத்துறீங்களா? எண்ணெயை பற்ற வச்சு பார்த்தீங்க. அடுப்பதே பற்ற வைக்கான்னு சொல்லலாம். எண்ணெயை கொளுத்தி எண்ணெய் மறந்துட்டிய. டைம் ஆகல, நாக்கும் கொளருது, வாயும் வளருது. என்ன ஆச்சு? நம்மளுடைய வாழைத்தண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக மசாலா போட்டாச்சு. இப்போ எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம். நம்ம போட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுணுங்க. ஃப்ரீயாக விட்டாலே மசாலா டைட் ஆகிடும் அந்த ஹீட்லேயே. நம்ம போட்ட உடனே கிண்ணா தான் மசாலா பிரிஞ்சு ஓடிடும். போட்ட உடனே கிண்ணோம்னா அந்த ஈரத்துக்கு எல்லா மசாலா வெளியே போயிடும். எந்த ஒரு எண்ணெயில் நீங்கள் பொரிக்கிற ஐட்டமாக இருந்தாலும் மசாலா போட்டு பொரிக்கிறீங்கன்னா போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுணும். அப்போ தான் அந்த எண்ணெயோட ஹீட்லேயே மசாலா நம்ம போட்ட பொருளோட ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கிண்ட ஆரம்பிச்சுக்க பிரச்சனையே இருக்குது. ரைஸ் நல்லா முறுமுறுன்னு பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. சத்தத்தை கேட்டிங்களா? நல்லா கேட்குறீங்களா? வித்தியாசமான காணொலி தாங்க இது. கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் ஒரு வாழைத்தண்டில் எப்படி ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் செய்யணும்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தோம்னா வாழைத்தண்டு துவையல், அதுக்கு நம்ம உருளி வச்சுக்க போகிறோம். நீங்கள் எந்த காய் பார்த்தாலும் கிலோ கணக்கில் தான் வாங்குவீங்க. ஒரு சில காய் மட்டும்தான் அது பீஸ் கணக்கில் வரும். அந்த மாதிரி தாங்க வாழைத்தண்டு துண்டு கணக்கில் வரும். அந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்திங்கன்னா 180 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நம்மளுக்கு நல்லாவே சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் 50 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த சமையல்லாம். 10 பல் நல்ல பெரிய பல் பூண்டு. அடுத்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவியும் சேர்க்கலாம், துண்டு பண்ணியும் சேர்க்கலாம். ஒரு 8 வரமிளகாய். பொதுவாகவே நமக்கு துவையல்லாம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வதக்கையில் என்ன பண்ணுவோம்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு வதக்கையில் கடுகு கலப்பு போட்டு தாளிப்போம். நம்ம கடுகு கலப்பு கருவேப்பிலை இந்த மாதிரிலாம். ஆனால் இந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே இல்லாமல் சமைச்சதில்லை. என்னென்ன ஆனால் கிராமத்தால் மட்டும் சொல்லாதீங்க, சிட்டினே சொல்லுங்கள். ஏன்னா துவையல் அரைச்ச பின்னாடி தாளிப்பு சேர்ப்போமா இல்லை இதுலேயே நம்ம வதக்கி அரைப்போமா? புரிஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா நம்ம இதுலேயே வந்து கடுகு சேர்த்தோம்னா அடுத்து அரைக்கும் போது கசப்பு வரும். துவையல் கசக்கும். ஸோ நம்ம இது மசாலாலாம் போட்டு வதக்கி அரைச்சிட்டு வந்த பின்னாடி தான் தாளிப்பு செய்யணும். இப்படியெல்லாம் பாரம்பரியமாக செய்யணும்னா அம்மியில தான் அரைக்கணும். அப்போ அம்மியில் அரைச்சிருங்கக்கா. இப்போ அந்த புளியை சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்க, யார்கிட்ட சொல்லிட்டு போறீங்க? பயங்கரமாக சேர்த்தீங்க. அடுத்து நம்ம பொடியாக வெட்டினா வாழைத்தண்டுங்க. இந்த வாழைத்தண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அரை வேக்காடு தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதை சாப்பிடும்போது நல்ல ஃபீல் கிடைக்கும். மற்ற சமையல் மாதிரியும் ஃபுல்லாக வேகணும்னு அவசியமே இல்லைங்க. அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம வாழைத்தண்டு சேர்க்குறோம். பார்த்துருப்பீங்க ஒரு வாழைத்தண்டு துவையலுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்தாங்கன்னு. ஒரு துவையல்னாலே கார சுவையும் புளிப்பு சுவையும் அது இல்லாமல் எந்த துவையல் நம்ம பண்ணுறோமோ முக்கியமான மூலப்பொருள் இதுதான் முக்கியம் துவையலுக்கு. அந்த மாதிரி வாழைத்தண்டில் ஒரு துவையல். இது நல்லா ஆற வச்சு அரைச்சி அப்படியே ஒரு பவுலில் கொண்டு வர போகிறோம். நல்லா அரைச்ச பின்னாடி ஆவாரம் பாயா கேட்டாங்க பார்த்தீங்களா, இந்த கடுகெல்லாம் அதுக்கப்புறமா தான் அதை தாளிப்பாக நம்ம சேர்க்க போகிறோம். வாழைத்தண்டு சோறுக்கு தேவையான பொருட்கள் நானே சொல்லட்டுமா? வாழைத்தண்டு, நல்லெண்ணெய், கடுகு உளுந்து கலப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், பாதியாக வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அரவை, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள்,
காஷ்மீர் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மல்லித்தழை, உப்புத்தூள். கடைசியாக இல்லை, 3வது சமையலுக்கு நம்ம வாழைத்தண்டு சோறு. அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு எண்ணெய் தேவையான அளவு சூடாக இருக்குங்க. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இந்த கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு 4 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. நல்லா கீரி சேர்த்துங்க. முழுசாக போட்டால் அப்படி எக்ஸ்ட்ரா ஆகுது. ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் சுவை அதிகமாக கொடுக்கும். சின்ன வெங்காயமே சேர்த்துக்கணும். துவையில் அரைச்சி வந்துச்சுங்களா? சூப்பராக இருக்குங்க. துவையலோட பார்த்தாலே தெரியும் துவையல்னால் இப்படி தான் இருக்கணும்னு. ஏன்னா அந்த பதம், அந்த பக்குவம் அதை பார்த்தாலே அட்டகாசமாக இருக்குது. அதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு நல்லெண்ணெயில் போட்டுக்கணும். ஒரு 50 கிராம் அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணும். துவையலுக்கு தாளிப்பு பொருட்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து கலப்பு அப்படியே பொரிஞ்சு வரும். ஒரு அரை கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துங்க விதையோட. தாராளமாக எண்ணெயோட, ஏன்னா நல்லெண்ணெய் சுவை துவையலுக்கு ரொம்ப முக்கியம், கெடாது. சூட்டோட அந்த எண்ணெயோடு அப்படியே சேர்த்துக்கணும். துவையல் தயார். இதை வச்சு நல்லா சுட சாதத்துக்கு வச்சு சூப்பராக பிசைஞ்சு சாப்பிடலாம். இஞ்சி பூண்டு அரவை ரெண்டுமே சேர்த்து 50 கிராம். அடுத்து பொடியாக வெட்டின தக்காளிங்க, நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சிறு வண்ணத்துக்காக. ஒன்று சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்புத்தூள். இந்த மசாலாவோட சேர்த்தியே நம்ம மல்லித்தலை போட்டோம்னா மனமும் சுவையும் சூப்பராக வரும். அதனால் மல்லித்தலை சும்மா ஒரு 1/2 கைப்பிடி அளவு சேர்த்து. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணிங்க. அப்போ தான் அந்த தக்காளி அந்த மசாலாவோட பச்சை வடை போகிறதுக்காக. தண்ணி சேர்த்தா அந்த தொக்கு பதம் நமக்கு வந்துடும். தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அது ரெடி ஆகிட்டுன்னு வந்து எண்ணெய் அப்படியே மேலே அப்படியே கக்கி மேலே வரும். அந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்ச வாழைத்தண்டை சேர்த்துக்கிறோம். அப்படியே இந்த தொக்கோட வாழைத்தண்டை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த வாழைத்தண்டை தண்ணி தெளித்து வேக வைக்கணுங்க, ஊற்றக்கூடாது. ஏன்னா ஊற்றினோம்னா இந்த சோறு வந்து சொதன்னு ஆயிடும். ஸோ நம்மளுக்கு எப்படி ஒரு சாதம் இருக்கணுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு உதிரியாக வேணும்னா தெளித்து வேக வைக்கணும். வாழைத்தண்டு வெந்து வர்றதுக்காக தண்ணி தெளிச்சுக்கிறோங்க. கொஞ்சம் லைட்டாக தெளித்தாலே போதும் வெந்து வர்றதுக்கு. வந்துச்சாக்கா? தயாராகிடுச்சுங்க. முன்னாடி இந்த மசாலா தொக்குக்கு ஏற்றாலும் உப்பு சேர்த்துருப்போம். இப்போ வாழைத்தண்டு சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கு ஏற்றாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து. கடைசியாக மல்லித்தழை நல்லா வாசனைக்கு திருப்பி 2வது வாட்டி ஒரு 1/2 கைப்பிடி அளவு. அப்போ சாப்பாட்டில் ஏறும்போது அந்த வாசனை சாப்பாட்டில் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம தண்டு ரெடி, மசாலா ரெடி. அப்படியே சாப்பாட்டில் எப்படி சேர்க்குறோன்னு மட்டும் பாருங்கள். அருமையாக நம்மளுடைய வாழைத்தண்டு தொக்கு தயாராகிடுச்சுங்க. இப்போ வாழைத்தண்டு சாதமாக மாறப்போகுது. அதுக்கு நம்ம கொஞ்சமாக இந்த தொக்கை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சிட்டோம்னா நைட் நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றினா கூட இதை வச்சு சாப்பிட்லாம். அப்படி எடுத்து இது மட்டுமே ஸ்பூனில் போட்டு கூட சாப்பிட்லாம் போல இருக்குது. இது வந்து ஆவாரம்பாயாவுக்கு துவையலுக்காக நான் கொடுக்குறது. பத்திரமா வச்சுக்கோங்க. இவ்வளோ ஒரு நல்ல மனசு பாருங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு அன்னைங்கெல்லாம் கிடப்பாங்க. அதாவது துவையல்ன்றது கொஞ்சம் தான் சாப்பிட்ணும், அதனால தான் சாப்பாடும் கொஞ்சம். கூடவே என்னமே வராது. இது ஆர்டிஎக்ஸ் ஐயாவுக்கு துவையலுக்கு கண்டிப்பாக. ஐயோ, நான் பெற்றா இன்பம், நீங்களும் துவையல் வச்சுட்டு வந்துடுவோம். ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். இதுதான் அந்த வாழைத்தண்டு சோறானே. துவையல் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? வைங்கண்ணே, நிறையா வைங்கண்ணே, சாப்பிட்ருவேன். வைங்கண்ணே. ஏற்கனவே சாப்பிட்டீங்கல்ல? இது உங்கள் ஊரில் நிறையாவா? ரொம்ப நன்றிண்ணே. ஒரே வாழைத்தண்டை வச்சு 3 வித சமையல் சமைச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி சுவைச்சு பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். ஏன்னா வாழைத்தண்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். சத்தம் இங்கே கேட்குது, தம்பி கடிக்கிறது. கருக்கு முறுக்குன்னு
இப்போ வாழைத்தண்டு டேஸ்ட்டா ஏன் இது வரைக்கும் நீ சாப்பிடல? இல்லைண்ணே ஃபஸ்ட்டு சாப்பிட்றான். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் மிளகு உப்பு போட்டு ஒரு பெரட்டி கொடுப்பாங்க. நம்ம 65 மசாலா போட்டதால் அது பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா தாராளமாக அதையும் சேர்த்து பாருங்கள். அது ஒரு எக்ஸ்ட்ரா சுவையை கொடுக்கும். சூப்பராக இருக்கும். வாழைத்தண்டில் ஒரு புது ரெசிபி. வாழைத்தண்டு 65 நல்லா தான் இருக்குது. 65 நல்ல ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ரா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதான் என் மூணு நல்லா இருக்குது. நார் சத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நிறையா இருக்குது. நார் சத்து நல்லா ஸ்டெப்பாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். தனியாகவே சாப்பிட்லாங்க. இதை நம்ம தனியாகவே நல்லாவே சாப்பிட்லாங்க. அப்புறம் ஏன் கும்பலாக சாப்பிட்றா? என்ன பண்ணுறது, கும்பலாக இருந்தால் கும்பலாக தான் சாப்பிட்ணும். ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த சாட் மசாலாவோட சிறு புளிப்பு இல்லை, உங்களுக்கு சாட் மசாலா கிடைக்கல அப்படின்னீங்கன்னா லைட்டாக எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துங்க. அந்த சிறு புளிப்போட சிறு காரத்தோட வாழைத்தண்டுலேயும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போடலாம். சுவை சூப்பராக இருக்குது. சரி, துவையில் எடுத்து வைக்கிறேன் வாங்க. கரெக்டுங்க. அப்படி வச்சு தட்டி வைங்க வரோம். அந்த துவையலுக்கான பக்காவான பதம் அட்டகாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குண்ணே. எது வெள்ளை சோறு? வெள்ளை சோறு பாருங்க மக்களே, துவையெல்லாம் எப்படி இருக்கணும் இப்படி சேர்த்து நல்லா பிசைஞ்சு பிரசஞ்சிட்டிங்களா? ஆளுக்கு ஒரு கை அவ்வளோதான். வாங்க எடுங்க. துவையில் பாருங்கள், இந்த சாதத்தோடு பார்க்கும்போதே அந்த வரமிளகா கடுகு தாளிப்பெல்லாம் சூப்பராகவே தெரியுதுங்க. வாழைத்தண்டு துவையல். அதை சொல்லுங்க. துவையல் எப்படி வந்திருக்குதுன்னா நல்ல ஒரு புளிப்பு, அந்த வதக்கின அந்த வெந்தது சூப்பராக இருக்குது. தாளிப்பு போட்டோன்னா மனமே வேறு. துவைச்சி எடுத்துட்டாங்கண்ணா. துவைச்சி எடுத்துட்டாங்களா? அருமையான துவையில் துவைச்சி எடுத்துட்டாங்க. நல்லா டெய்லிக்கும் புது புது வித்தியாசமான உணவெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. துவையல்னாலே அந்த புளிப்பு இருக்கணுங்க. அந்த புளிப்பு நல்லாவே தெரியுது. நல்ல மனம் சூப்பராகவே இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் இப்படி நம்ம சமைச்சோம்னா இது வாழைத்தண்டு துவையல்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வாழைத்தண்டு நார்மலாக சாப்பிட்டாலே அந்த நார் நம்ம என்னதான் எடுத்தாலும் நார் லைட்டாக தட்டுப்படும். இதில் நாரே இல்லாமல் ஒரு வித்தியாசமான துவையலுங்க. இது வந்து சாதத்துக்கு மட்டும் கிடையாது, இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பழைய கஞ்சிக்கு பக்காவான ஒரு துவையல். ஒரு துவையல்னாலே அந்த காரம், அந்த வரமிளகாயோட காரம், புளியோட புளிப்புத்தன்மை, அது இல்லாமல் இதில் அந்த வாழைத்தண்டு அரைச்சதால் வாழைத்தண்டு இருக்கிறதே தெரில. அந்த நல்லெண்ணெய் தாளிப்போட அங்கங்கே அந்த கடுகு கலப்பு, அதெல்லாம் கருவேப்பில்லை அப்படி பொறிஞ்சு அப்படி மாட்டும் போது செம்ம டேஸ்ட்டு. சாப்பாட்டுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி நல்லா முறுமுறுன்னு ஒரு தோசையை வச்சா போயிட்டே இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே இந்த வாழைத்தண்டு வந்து குழந்தைங்களுக்கு டிஃபனில் கட்டி கொடுத்தீங்கன்னா மதியானம் சூப்பராகவே சாப்பிடுவாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வண்ணம். ஃபஸ்ட்டு சொல்லணும்னா வண்ணம் பார்த்தோன்னே சாப்பிடுவாங்க. இதோட சுவை பார்த்தோம்னா பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்குது. நம்ம அந்த வாழைத்தண்டு தட்டுப்படும் போது மட்டும்தான் நம்ம வாழைத்தண்டு சேர்த்துருக்கோம் அப்படின்னு தெரியுது. சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு சோறு தாங்க. வாழைத்தண்டு சாதம் அருமையாக இருக்குங்க. அந்த மசாலா தூள், அந்த வாழைத்தண்டு எல்லாம் போட்டோம். ஆனால் அந்த வாழைத்தண்டு அந்த இதில் தட்டுப்படையில் தான் தெரியுது அது வாழைத்தண்டு சாதம்னு. ஆனால் பார்க்கல நல்ல ஒரு தக்காளி சாதம் மாதிரி இருக்குது. சாங் மாஸ்டர் பிரியாணி மாதிரி இருக்குன்றாரு. நானாச்சும் பிரியாணி சொன்னேங்க, இவர் என்ன சொன்னார் பாருங்க. இறால் இல்லை அவர் கண்ணுக்கு அப்படி தெரியுதுண்ணா. இல்லை கண்ணுக்கு இல்லை, சுவை வந்து ஒரு எறா மசாலா, அந்த மசாலா இறங்கணும். எறா பிரியாணி இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. அந்த வாழைத்தண்டு நம்ம சொன்னால் மட்டும் தான் தெரியும். அங்கங்கே அதை மாட்டும் போது நல்லா இருக்குது சுவை. இப்படிலாம் கொடுத்தோன்னா வாழைத்தண்டுலாம் யாராலையும் பிரிச்சுலாம் சாப்பிடவே முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த மசாலா சுவைக்காக சாப்பிட்ருவாங்க. வாழைத்தண்டு பிடிக்காதவங்க, வாழைத்தண்டை விரும்பாதவங்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இந்த மசாலா சுவைக்காக இந்த 65 மசாலா, இதை நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் சேர்த்த மசாலா. இன்னொன்று துவையில் அந்த வாழைத்தண்டு டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியல, அந்த அளவு ஒரு சுவை இருக்குது. இந்த மாதிரிலாம் கொடுத்தா உடலுக்கும் ஆரோக்கியம். வித்தியாசமான உணவை வந்து ருசித்ததுக்கு மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வாழைத்தண்டை வச்சு 3 விதமான சமையலுங்க. ஒன்று வாழைத்தண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், வாழைத்தண்டு சோறு, வாழைத்தண்டு துவையல் செஞ்சு உங்கள்கிட்ட காட்டியிருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு உணவாக நீங்கள் சமைச்சு ருசிச்சு பாருங்கள். அதனால தான் நாங்கள் தேவையான பொருள்கள்லேருந்து சமைக்கிற வரைக்கும் உங்களுக்கு தனித்தனியாகவே காட்டியிருக்கோம். இதோட நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். இதே போல் வித்தியாசமான சமையல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையளவு பாண்டி. அந்த பேஜுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையளவு குடும்பம். நன்றி, வணக்கம்.